என் தங்கமே, இந்த கருப்பனை கண்டதும் இந்த வாக்கினை நீ கேட்பாய். ஏனென்றால் கருப்பன் இன்று உன் மனம் மகிழும்படியான செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன். என் குழந்தையே, உனக்கு துரோகத்தை செய்தவர்களின் இல்லத்தில் இருந்து செய்தி ஒன்று வரப்போகின்றது. இந்த கருப்பன் ஆட்டம் அங்கே ஆரம்பித்து விட்டது. இதனை உனக்கு சொல்வதற்காகத்தான் நான் இன்று வந்திருக்கிறேன். அதற்காக என் பிள்ளையே, நீ உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் எல்லாம் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கிறாய் என்று நான் சொல்லவில்லை. எதிரிக்கும் கூட நல்லதுதான் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளை நீ. உன் துரோகியை மன்னித்து விடலாம். ஆனால் இந்த அப்பனிடமிருந்து அவர்களுக்கு ஒரு நாளும் மன்னிப்பு கிடையாது. எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்து விட்ட பிறகும் ஒருவர் வாழ்க்கையில் இவர்கள் துரோகத்தை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் என்னுடைய பார்வையிலிருந்து ஒரு நாளும் தப்பிவிட முடியாது. அவர்களுக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற தண்டனை அவர்கள் ஒரு நாளும் விடுபட முடியாது. அவர்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று எது இருக்கிறதோ அதை யாராலும் மாற்றிவிடவும் முடியாது. இந்த கருப்பண்ணசாமியுடைய ஆவேசத்தை இனி அவர்கள் காணப்போகின்றார்கள். என் குழந்தையே, இதுநாள் வரையிலும் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும், நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உனக்கு பதில் தரத்தான் உன் அப்பன் இன்று வந்திருக்கின்றேன். உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து அப்படி என்ன செய்தி வந்திருக்கப் போகிறது? என் பிள்ளையே, அவர்கள் உணர்ந்து செய்த துரோகத்திற்கு பதிலாகத்தான் தண்டனை கிடைத்திருக்கிறது. தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு சோகத்தை சந்தித்து விட்டார்கள். அதுவும் உனக்கு செய்த துரோகத்தை விட 2 மடங்கு அதிகமான துரோகத்தை அவர்கள் அங்கே சந்தித்து விட்டார்கள். இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று அவர்கள் நினைக்கத் தொடங்கிவிட்டார்கள். செய்த பாவத்திற்கு பலனை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இது உன்னுடைய மனநிலையை எப்படி மாற்றுகிறது என்று அந்த அப்பனுக்கு நன்றாக தெரியும். அப்பா யாருக்கும் எந்த தண்டனையும் கொடுக்காதே, அவர்களை திருத்தி நல்ல வழி நடத்து என்று நீ சொல்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, நீ சொல்வது எனக்கு கேட்காமல் இல்லை. ஆனால் நான் இப்பொழுது உன் பேச்சை கேட்கின்ற மனநிலையில் இல்லை. என் பிள்ளை, நீ கண்ணீர் விட்ட பொழுதும் கஷ்டப்பட்ட பொழுதும் உன்னை பார்த்து அவர்களுக்கு இரக்கம் வரவில்லை. நீ இத்தனை வேதனைகளை அனுபவிக்கிறாயே என்று ஒரு சிறு துளி ஈவு இரக்கம் கூட இல்லாமல் உனக்கு உடனிருந்து கொண்டே துரோகத்தை செய்தார்கள். அப்பொழுது இந்த அப்பன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் என்று நீ கோபம் கொண்டாய் அல்லவா? நான் அன்று வேடிக்கை பார்த்ததற்கான காரணத்தை இப்பொழுது நீ தெரிந்து கொள்வாய். எல்லாவற்றையும் உன்னால் சமாளிக்க முடியும். உனக்கான வலிமை இருக்கின்றது என்பதால் தான் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். உன்னுடைய மன வலிமையை கொண்டு எல்லாவற்றையும் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது அவன் ஒன்றும் உன்னை அத்தனை சாதாரணமாக விட்டுவிடவில்லை. நீ எல்லாவற்றையும் அனுபவிக்கும் பொழுதும் எல்லா சோதனைகளை கடந்து வரும் பொழுதும் நான் உன்னோடு தான் நின்று கொண்டிருந்தேன். உனக்கு அதையும் மீறி ஒரு இக்கட்டான நிலை வரும் பொழுது அந்த நிலையிலிருந்து நான் உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. இது நாள் வரையிலும் நீ பட்டது எல்லாம் போதும். இதற்கு மேலும் அவர்களால் உனக்கு எந்த கஷ்டமும் வந்துவிடக்கூடாது. இவர்கள் திரிந்து விட்டார்கள் என்று நீ எண்ணி விடாதே. என் பிள்ளையே, துரோகத்தை மனதில் எந்தவித கூச்சமும் இன்றி, எந்தவிதமும் தயக்கமும் இன்றி ஒருவருக்கு இன்னொருவரால் செய்ய முடிகிறது என்றால் அவர்கள் எல்லாம் அத்தனை சாதாரணமானவர்கள் கிடையாது. எதையும் செய்வதற்கு துணிந்தவர்கள். யார் வாழ்க்கையும் கெடுப்பதற்கு இவர்களால் நிச்சயமாக முடியும். நாம் இப்படி செய்வதால் இவர்களின் எதிர்காலம் இப்படி ஆகிவிடுமே என்ற எண்ணம் இவர்களுக்கு துளியும் இல்லை. இவர்களின் வாழ்க்கை இப்படி மாறிவிடுமே என்ற கவலைகள் எல்லாம் இவர்களுக்கு. இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நீ ஒதுக்கி வைக்கின்றாயோ,
இல்லையோ உன் அப்பன் நான் ஒதுக்கி வைத்து விடுவேன். அது மட்டுமல்ல, அவர்களை கண் காணாத இடத்திற்கு நான் அனுப்பிவிடுவேன். என் பிள்ளையே, அப்பனின் கோபத்திற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அது பிரபஞ்ச விதி. தர்மத்தை மீறி தன்னுடைய எல்லையை தாண்டி ஒருவருக்கு கெடுதல் நினைக்கின்ற பாவிகளுக்கு நிச்சயமாக எல்லா விதமான சோதனைகளையும் இந்த அப்பன் கொடுத்தே தீருவேன். அடுத்தவர்களை சோதிக்கும் பொழுது யோசிக்காதவர்கள் தனக்கு சோதனை வரும் பொழுது மட்டும் கண்ணீர் விடுவதற்கான காரணம் என்ன? இந்த காரணத்தை எல்லாம் இவர்கள் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு செய்த தவறுக்கு அவர்கள் மண்டியிட வேண்டும். மண்டியிடாமல் இருக்கும் வரை அவர்களுக்கு நிச்சயமாக எந்த மன்னிப்பும் இந்த கருப்பினிடமிருந்து கிடையாது. உனக்கு துரோகத்தை செய்துவிட்ட பிறகு இவர்களின் நிலை என்னவாக இருந்தது தெரியுமா? துரோகத்தை செய்துவிட்டு அவர்கள் அங்கே ஆனந்த கூத்தாடினார்கள். எத்தனை மன மகிழ்ச்சி அடைந்தார்கள் தெரியுமா? தான் நினைத்ததை எல்லாம் ஒருவர் வாழ்க்கையில் சாதித்து விட்டோம் என்ற விதத்தில் அவர்கள் அங்கே அலைந்து கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் இந்த கருப்பனின் கோபம் உச்சத்தை தொட்டது. அவர்களுக்கான ஒரு சில வாய்ப்புகள் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கும்படி ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை எல்லாம் கண்டுகொள்ளவில்லை. அவர்களோடு இருந்தவர்களை எல்லாம் இதுவோ செய்ய வேண்டாம், கடவுள் எதையும் விட்டுவிட மாட்டார்கள், தெய்வம் என்ற ஒன்று இருக்கின்றது, அது நின்று கொள்ளும் என்று சொல்லிவிட்ட பிறகும் அதை இவர்கள் பெரிதாக பொருட்படுத்தாமல் தெய்வம் என்ற ஒன்றெல்லாம் கிடையாது, அது வெறும் கல் என்று சொல்லி திரிந்து கொண்டிருந்தார்கள். இன்று பேசிய அத்தனை வார்த்தைகளுக்குமான பலனை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு செய்த துரோகத்திற்கு மனம் வருந்தி உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வருவார்கள். அத்தகைய நிலையை நான் இப்பொழுது உருவாக்கிவிட்டேன். தெய்வம் கோபம் கொண்டால் என்ன நடக்கும் என்பதை இனி இவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை வைத்து நீ பார்த்து கொள்வாய். என் குழந்தையே, கெட்டவர்கள் விடுகின்ற சாபங்கள் எல்லாம் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு பலிக்காது. அதே நேரத்தில் ஒரு நல்லவன் இன்னொருவருக்கு கொடுக்கின்ற சாபமானது நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கின்ற ஒருவருக்கு கெடுதல் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் அந்த மனதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த மனதில் ஏதோ ஒரு காயம் ஆழமாக இருக்கும். இது போன்ற சூழ்நிலை என்று கொண்டால் என் உள்ளே நிச்சயமாக நான் சொல்கின்ற காரணத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். இவர்கள் நினைத்த விஷயத்தை எல்லாம் செய்துவிட்டு அமைதியாக இருந்து விடலாம் என்று நினைத்து விட்டார்கள். ஆனால் இவர்களுக்கான அமைதியை இனி உன் அப்பன் கொடுக்க விரும்பவில்லை. எதற்காக செய்தோம் என்று எண்ணி எண்ணி காலம் முழுவதும் இனி அந்த கண்ணீர் விடும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அவர்கள் வாழ்க்கையை நான் கொண்டு சென்று விட்டேன். ஏற்கனவே பல கஷ்டங்களை கண்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மேலும் கஷ்டம் ஒன்று வரும் பொழுது நிச்சயமாக தான் செய்த தவறுக்காக தண்டனை என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். என் பிள்ளையே, இதனால் வரைக்கும் நீ நடந்த விஷயங்களை எண்ணி வருத்தப்படாமல் உன் அப்பன் வாழ்க்கையில் வந்த பிறகு உனக்கு இனி மகிழ்ச்சிதான், சந்தோஷம்தான். எதற்கும் வருத்தப்படாதே. உனக்கு பிறர் செய்த துரோகங்களுக்கெல்லாம் ஒரு முடிவினை கட்டிவிடுவேன் என்பதை மட்டும் நினைத்துக்கொள். உன் அப்பனின் அன்பு மாறவில்லை. உற்றவர்கள் முன்னிலையில் தலைகுனைய விடிய மாட்டேன். உன்னுடைய நம்பிக்கையில் கவனமாக இருந்து விட்டால் போதும். மற்றபடி எல்லா விஷயங்களும் நீ நினைத்தபடியே நடக்கும். நான் உனக்கு சோதனைகளை கொடுப்பேன். ஆனால் அதே நேரத்தில் அந்த சோதனையிலிருந்து உன்னை மீட்டும் எடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, இனிமேல் நடப்பதை எல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள். யாருக்கும் இரக்கப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. அவர்கள் உனக்கு எதை செய்தார்களோ அதை தெய்வம் அவர்களுக்கும் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. மன்னிப்பு என்ற வார்த்தைகள் எல்லாம் இப்பொழுது சாதாரணமாக மாறிவிட்டது.
எல்லாம் உணர்வுகள் இல்லாமல் போய்விட்டது. அதனால் சாதாரண வார்த்தை எல்லா மதிப்பு கொடுக்காமல் உண்மையான உணர்வுகளுக்கு மட்டுமே என் குழந்தையே நீ மதிப்பு கொடு. இது ஒன்றே உன் வாழ்க்கையின் உயரத்திற்கு அழைத்துச் செல்லும். என் தங்கமே, இந்த அப்பனின் ஆசைகள் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே.